For today's meditation, let us turn to the holy book of Deuteronomy and read chapter 5, verse number 10. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 5 அதிகாரம் 5 10ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு படிங்க. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. So here we see God is telling about his character. இங்கு தேவன் தன்னுடைய சுயாதீனங்களை சுபாவத்தை பற்றி இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. He shows mercy to thousands of those who love him. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கென்று அவர் வாக்குத்தத்தங்களை அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Here we see the Lord God is very careful in the way that he presents these words. இங்கு நாம் தேவனுடைய காரியத்தை பார்க்கும் மிகவும் அழகாக தெளிவாக மிகவும் ஜாக்கிரதையாக தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Showing mercy to thousands of them who love me and keep my commandments. யார் என்னை நேசிக்கிறார்களோ என் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறார்களோ, யார் என்னை நேசித்து என் கட்டளை கைக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கத்தை காண்கிறேன். யார் என்னை நேசித்து என் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இரக்கத்தை 1000 தலைமுறைக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. No, he doesn't say that only to those who keep my commandments I will show mercy, but who loves me and keeps my commandments. இங்கு யார் என் கட்டளைகளை மாத்திரம் கை கொண்டு இருக்கிறார் அவர்கள் மாத்திரமல்ல, யார் என் கட்டளை கை கொண்டு யார் என்னை நேசித்து என் கட்டளை என் கட்டளை கை கொள்கிறார்களோ அவர்கள் மீது 1000 தலைமுறை இரக்கம் கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடிப்பவரே. Hallelujah. Hallelujah. Here we see that the Lord God is very careful about his words when he says, I show mercy to those who love me and keep my commandments. இங்கு தேவனாய் கர்த்தர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக அவர் சொல்லுகிற காரியம், என்னை நேசித்து என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிக்கிறவர்கள் மேல் 1000 தலைமுறைக்கு என்று நான் இறங்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So loving the Lord is very important for a person who wants to receive mercy from God. தேவனிடத்திலிருந்து கிருபையும் இரக்கமும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதன் அவரை நேசிக்க வேண்டும் என்பது மிகுந்த ஒரு ஆதாயமாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. This particular phrase, loving God and
and to keeping His commandments. It is repeated 5 times in the whole Bible. இந்த இந்த ஒரு வசனம் கர்த்தரை இந்த நேசிப்பதும் இந்த ஒரு வசனத்தின் மூலம் அவரை நேசிப்பதும் அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்வதும் 5 முறை இந்த வேதாகமத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. This not only we don't see this verse only in the Pentateuch, that is in the Torah or the 5 books, first 5 books, but also we see this verse throughout Scripture. In Nehemiah also we see. இந்த வார்த்தைகள் இந்த தோரா என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம், லேவியராகமம், என்னாகமம், யாத்திராகமம், உபாகமம் என்று சொல்லப்பட்ட 5 நூல்களில் மாத்திரமல்ல, இந்த நெகேமியா புத்தகத்திலும் கூட இது சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So we see these books that we see these words are repeated as very important part of Scripture. இந்த வார்த்தைகள் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது அநேகம் தடவை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So these books these words are very important words. இது அந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தைகள். Hallelujah. Hallelujah. So we will see about why loving the Lord is very important. ஏன் தேவனை நேசிப்பது, கர்த்தரை நேசிப்பது மிகவும் முக்கியமானது என்று நாம் பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. We see in the holy book of 1 Corinthians chapter 8 verses 2 and 3. முதலாம் கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். And if any man think that he knoweth anything, he knoweth nothing yet as he ought to know. Hallelujah. But if any man love God, the same is known of him. But if any man love God, the same is known of him. தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். Hallelujah. Hallelujah. We can say that I know Jesus. நாம் இப்படியாக சொல்லலாம், எனக்கு இயேசுவை பற்றி தெரியும் என்று. Hallelujah. Hallelujah. But good relationship with Jesus is important. ஆனாலும் தேவனோடு கூட இயேசுவோடு கூட உள்ள நல்ல உறவு மிகுந்த அவசியமாக. Hallelujah. Christianity is not a religion that I know this, I know that. இந்த கிறிஸ்துவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மதம் அல்ல. எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று சொல்வதற்கு. Hallelujah. Hallelujah. It's a relationship. இது ஒரு நல்ல ஒரு உறவு. Hallelujah. Hallelujah. The day we live with the Lord in our bodies. நாம் தினமும் நித்தமும் தேவனோடு கூட நம்முடைய சரீரத்தில் அவர் சுத்தம் செய்து அதன்படி நடக்க வேண்டும். Hallelujah. Because our bodies are the temple of the Holy Spirit. ஏனென்றால் நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Lord says, I show mercy to those who love me and keep my commandments. தேவன் இப்படியாக சொல்லுகிறார், யார் என்னை நேசித்து என் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மீது நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Love is the actually on the passage which we just read in 1 Corinthians chapter 8. There we see Apostle Paul is addressing an important question of the Corinthian church. இங்கு நாம் வாசித்த கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah.
the Corinthians had asked him whether that whether they could eat food offered to idols or no. இங்கு கொரிந்தியர்கள் பவுலை பார்த்து கேட்கிறார்கள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாங்கள் உண்ணலாமா என்று கேட்கிறார். Hallelujah. Hallelujah. So this Apostle Paul, he first of all we have to know that throughout the epistles of Paul, he maintains that food offered to he maintains that an idol is nothing in the world. இங்கு இந்த அவருடைய நிருபங்களில் நாம் பார்க்கிறோம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது ஒரு விக்கிரமானது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு விக்கிரம் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. But he puts this in such a way in this chapter, in the 8th chapter of First Corinthians, that because you love other believers, you should not be a hindrance for them in their relationship with Jesus. இங்கு நீ சொல்லுங்க. இந்த அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் மிகவும் அழகாக விவரிக்கிறார். நீங்கள் மற்றவங்களுக்கு அவர்களுடைய ஆண்டவர் கூட அவர்களுடைய உறவை நீங்கள் கெடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு படைக்கப்பட்ட பொருளை சாப்பிடுவதால் நீங்கள் அவர்களுடைய உறவை பற்றி யோசிக்க வேண்டும். அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உறவை அவர்களுடைய மனசாட்சி ஹல்லேலூயா தைரியமாக விக்கிரகங்களுடைய காரியத்தில் ஈடுபட ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று சொல்கிறார். இந்த அதிகாரம் முழுக்க நாம் வாசித்தோம் என்றால் ஹல்லேலூயா அப்படி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. And he says that we should not actually there are two groups of people in the Corinthian church. At that time there were two groups of people. அந்த கொரிந்திய சபையிலே அந்த நாட்களில் 2 வகையான பிரிவு மக்கள் காணப்பட்டார்கள். The knowledge group, ஒரு அறிவை சார்ந்த ஒரு கூட்டம், and then the weak group, பலவீனமான ஒரு கூட்டம், 2 கூட்டம் கொரிந்திய சபையிலே காணப்பட்டது. But both are redeemed only. இருவரும் இந்த இரு கூட்டத்தாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். Hallelujah. Hallelujah. Saint Paul writes that the knowledge group people, they know that an idol is nothing, and so they boldly sit in the temple and eat the food offered to idols. இந்த அறிவு சார்ந்த அந்த கூட்டத்தார் அந்த விக்கிரக கோயில்களில் உட்கார்ந்து அங்கு படைக்கப்பட்ட பொருட்களை அவர்கள் உண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிற காரியம் விக்கிரம் என்பது ஒன்றும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டாயிருந்தது. Hallelujah. Hallelujah. But Saint Paul writes that if a person from the weak group sees a person from the knowledge group eating something which is offered to idols, his conscience would be defiled, and he will say, "Oh, that brother is eating. I may as well go and eat in the temple, and I will eat." And when he eats, his conscience is defiled. இங்கு அந்த ஞானமுள்ள கூட்டத்தார் அந்த விக்கிரக கோவில்களில் உட்கார்ந்து அவர்கள் சாப்பிடும் பொழுது பலவீனமான கூட்டத்தார் அந்த ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அவர்களே சாப்பிடுகிறார்கள், ஏன் நாம் அதை உண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் தங்களை தாங்களே மனசாட்சியினால் தீட்டுப்பட்டவர்களாகி விடுகிறார்கள். Hallelujah. Hallelujah. That's why Saint Paul tells us that we should
deal from a point of love towards our fellow believers. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட அன்பில் நாம் அவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. We should not be, oh, an idol is nothing, an idol is nothing. I can go and have the food which is given in the temples. நீங்கள் அந்த இப்படியாக சொல்லக்கூடாது, விக்கிரகம் என்பது ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த விக்கிரக கோயிலில் படைக்கப்பட்ட உணவை நாம் சாப்பிடவே கூடாது. Hallelujah. Hallelujah. Because it may be a hindrance for other Christians. இது மற்ற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இடையூறாக காணப்படும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So, when we open the holy book of John, chapter 3, verse 16, we read, this is a memory verse. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? Can anyone see by head? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தபடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Hallelujah. Glory be to the holy name of the Lord. Hallelujah. For God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in Him should not perish and have everlasting life. Amen. Hallelujah. Hallelujah. Therefore, we see that God has loved the world so much. இங்கு ஒன்றை நாம் பார்க்கின்றோம், தேவன் இந்த உலகத்தை அதிகமாக நேசித்தார். Hallelujah. Hallelujah. And now He expects us to reciprocate that love. இப்பொழுது தேவன் அந்த அன்பின் வெளிப்படையான காரியத்தை அவர் நம்மேல் கொண்ட அந்த அன்பை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. That's why Saint Paul writes in the book of Ephesians, he led captivity captive. அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. இங்கு அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எபேசு சபைக்கு அவர் சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. That means through His love, He அவருடைய led them அன்பினால் captive. அவருடைய அன்பினால் நம்மை அவர் சிறைப்படுத்தி கொண்டார். Hallelujah. Hallelujah. For this love, only through this love we can get mercy from God. இந்த அன்பின் மூலமாக தேவனிடத்தில் நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. Then when we read Romans chapter 5 verse 5, நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரோமர் 5:5, நமக்கு அருளப்பட்ட மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. but hope maketh not ashamed, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. Hallelujah. Hallelujah. So we see that the love is given to us, and through this love we keep the commandments of God. இந்த அன்பு தேவ அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அன்பின் மூலமாக தேவனுடைய கட்டளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Saint Paul compares this love to the Holy Spirit's anointing. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அன்பை குறித்து சொல்லும்போது இது ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொண்டுள்ளது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. As we fill in the Spirit, then God will enable us to keep all the commandments of God. இங்கு நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்படும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So therefore we must receive the Spirit. அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The Lord God sent His beloved Son
Lord Jesus to die for us on the cross. கர்த்தராகிய தேவன் அன்பின் குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். Hallelujah. அல்லேலூயா. So, therefore, when we believe on Him, we have eternal life. அதனால் அவரை நாம் விசுவாசிப்போம் என்றால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. And when we receive His Spirit, the Lord enables us to keep all His commandments. அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகள் எல்லாம் நாம் காத்து கொள்வோம். Hallelujah. அல்லேலூயா. When we go by the rule of this verse, I show mercy to those who love me and keep my commandments. இந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் யார் என்னை நேசித்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இரக்கத்தை அவர்களுக்கு இரக்கத்தை நான் காண்பிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். God appointed Abraham, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். hallelujah, so that through him the nation of Israel would rise. ஏனென்றால் அவர் மூலமாக இஸ்ரவேல் என்ற தேசம் உருவாக வேண்டும் என்பது தேவ நோக்கமாக இருந்தது. Hallelujah. அல்லேலூயா. So the nation of Israel will rise and they will keep his commandments. அந்த இஸ்ரவேல் என்ற ஒரு ஜாதி உருவாகி அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளும். And then God will show his love towards them. அதனால் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது மிகவும் அன்பாக இருப்பார். How he will show his love towards them? எப்படி அவர்கள் மீது அன்பை சொரிவார்? By giving his only begotten son. எப்படி என்றால் தன்னுடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுப்பதன் மூலமாக. Hallelujah. Hallelujah. And then they will be saved. அதன் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். Hallelujah. Hallelujah. Lastly, we see கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது in when we open the Holy Gospel of Matthew, chapter 7, verse 21. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற படிமா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. My Father which is in heaven. Hallelujah. Hallelujah. So doing the will of the Father in heaven is important. தேவனுடைய சித்தத்தை செய்வதே ஒரு முக்கியமான காரியமாக இருக்கு. Hallelujah. That will only get us into heaven. அதுதான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகும். Doing the commandments of God is important. தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வது மிகவும் முக்கியம். But more than that, loving the Lord and doing them is very important. அது மாத்திரமல்ல, அவரை நேசித்தும் அதன் பின்பு அந்த கட்டளையை கைக்கொள்வதும் மிகவும் முக்கியம். Hallelujah. Hallelujah. May God sanctify spirit, soul and body. தேவன் தாமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. Hallelujah. And prepare us for his holy coming. அவருடைய பரிசுத்த வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக. I humbly request Mummy to pray and conclude them. இப்பொழுது மம்மி அவர்கள் ஜெபித்து முடிக்கும்படி